பார்த்துதான் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கத்தாம கம்முன்னு இதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு எனக்கு இது உடைச்சிட போகுது, பார்த்து எடுங்க. ஒன்னும் ஆகாதுடி, ஒன்னும் ஆகாது, கம்முன்னு இரு. வந்துருச்சுடா. இந்த வானல இங்க இருக்கு. இதுவே நாங்க இதை இங்கேயே வச்சுட்டு அந்த பண்ணமல இருங்க வாங்க. ஏடி அப்ப இது இல்லையா? அரை மணி நேரமா ஏறி கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடுது. இப்ப எடுத்த உடனே இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க எங்க யார விட போறான்னு தெரியல. இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசிரையே கொடுப்பேன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. என்னங்க என்னங்க சோமா சாப்பிடுங்க. ஏமா இப்பதாம்மா சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் போ. நான் ஆசையா உட்காந்து உருட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க. தோப்பார், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சுனா எவ்வளவு நேரம்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றவன், எடுத்துட்டு போமா. சரி 5 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப எடுத்துட்டு வருவேன். சாப்பிட்றீங்க? ஆகா, அதை சாப்பிடலன்னா விடமாட்டா போல் இருக்கே. அந்த சோமத்தை சாப்பிட்றதும் ஒன்று தான், நான் சாப்பிட்றதும் ஒன்று தான்டா. உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய கிஃப்ட் மோதிரம். மோதிரம் கார் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தேன். மோதிரம் தானா? காரு கவரிங்ல கிடைக்காது. அப்ப இது கவரிங்கா? அப்பாடி என்ன மழடி. இந்தடி எடுத்துட்டு போயிட்டு தாளிச்சு மட்டும் விடு, தாளிச்சு மட்டும் விடு. மீதி எல்லாம் எங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. தாளிச்சு அப்படியே இது பண்ணி. ஏண்டா இவ்வளவு பணங்களுக்கு தாளிக்க தெரியாதா? தாலி கட்டினவங்க தான் தாளிக்கணுமா? போடா. ஏடி அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, தாளிக்கிறதுக்கு உனக்கு என்னடி வந்திருக்கு? இந்தாடி. என்னங்க மழை வர மாதிரி இருக்கு, இதை மட்டும் போட்டு எடுத்துட்டு உள்ள போய் சிலிண்டர் போட்டு எடுத்துடலாம் மீதியை. ஒரு சிலிண்டரோட ரேட்டு இன்னைக்கு 1000 ரூபா. இது வரைக்கும் இந்த முறுக்குக்கு செலவு பண்ணது பார்த்தாதா? இது இல்லாமல் இன்னும் 1000 ரூபா செலவு பண்ண சொல்றியா? மழைலாம் ஒன்றும் வராது, இது அடுப்புலேயே போட்டு எடு போடு. ஒத்துக்கவே மாட்டானே, இந்த புகையில நான் மட்டும்தான் சாவணும் போல இருக்கு. நானும் ஒரு பிளானோட தானே இங்கே உட்காந்துருக்கேன். நான் இப்படி போயிட்டு எண்ணெய் தட்டி தூக்கிட்டு உள்ளே போயிடுவா. எல்லாம் உன் கதை எனக்கு தெரியும். 3 நாளா உன் பொண்டாட்டிய காணோம். அவ என்ன எதிர்பார்த்து இனிமே வாழ மாட்டாளாம். சரி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ பிரச்சனையை அவளே பாத்துக்கிறாளாம். அப்பா பிரச்சனை வந்துச்சுரே. என்னடி வேலைக்கு போல? வேலை வேண்டான்னு வந்துட்டேன். முத நாள் 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். சோம்பேறி சோம்பேறின்னு அந்த மேனேஜர் திட்டுறாருடி. 2வது நாள் 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டேன். நீ என்ன ஆர்வ கோளாரா அவசர குடுக்கியான்னு திட்டுறாரு. 3வது நாள் கரெக்ட் டைமுக்கு போனேன். நீ என்ன நல்ல பேர் எடுத்து சீன் போடுறியான்னு கேக்குறாரு. நான் எந்த டைமுக்கு தான் நீ வேலைக்கு போறது? அதான் வேலையே வேணான்னு வந்துட்டேன். இனிமே உன் புருஷன் கையை எதிர்பார்த்து தான் வாழ போறியா? இல்ல பைய பார்த்து. அப்படி சொல்றி என் ஓனர் பொண்டாட்டி. கொத்தனார வீட்டு வேலை எல்லாம் நல்லா தான் பாத்துருக்க. ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இந்த ரூம்ல பேசுறது பக்கத்து வீட்டுல கேக்குமா கேட்காதா? சுத்தமா கேட்காதுமா, என் வேலை நீட்டா இருக்கும். என்னையா சொல்ற? அவங்க பேசுறது கேட்டாதானே நாங்க டைம் பாஸ் பண்ண முடியும். தம்பி இனிமே என்ன வேலைக்கே கூப்பிடாதப்பா. இதுக்கே அழுத்துக்கிட்டா எப்படி? பக்கத்து வீட்டுக்காரி சிசிடிவி கேமராவை என் வீட்டுக்கு நேரா தான் வச்சிருக்கா. பாய், வருஷம் வருஷம் உங்கள்ட்ட தான் வெடி வாங்குறேன். ரேட்டை பார்த்து போடுங்க. ஏமா இந்த வருஷம் தான்மா நான் புதுசா பட்டாசு கடையை போட்டுக்கிறேன். இன்னும் பயிற்சி வேண்டும். ஏங்க என் தங்கச்சி உங்க போன் நம்பர் கேட்டா. கொடுக்க வேண்டியதான்ல. அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. 10,000 அனுப்பிச்சு விட்டேன், என் நம்பரை மறக்காம கொடுத்துரு. சரி ஓகே பாய். எதுக்கு என் நம்பர் கேட்டா? அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம். அதை உங்ககிட்ட சொல்றது தான் உங்க போன் நம்பர் கேட்டா. என்ன தொங்கிருச்சு? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். அதே போல ஒரு ஆணுடைய மனசு ஆல்கஹால் உள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். என் வீட்டுக்கு வந்துடுறா. இதுக்கு மேல என் வீட்டுக்கே வரக்கூடாது. ஏன்ல இதை டேஸ்ட் பண்ணி பாரு. கறி குழம்பா? சூப்பரா இருக்கு மாமா, கொஞ்சம் கொடுக்கா. ஏங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அக்கா உன் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாளா? நீ போலியா? நான் ஏன் அங்க போகணும்? அவ என்ன கூப்பிட்டாளா?
சொல்லுவேன், நான் போக மாட்டேன். உன்னை மாமா அப்பப்பா பைத்தியக்காரின்னு சொல்வார்ல, அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏம்ல 2 பேரும் போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? 2 நிமிஷத்துல வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஓ பாத்துக்கிட்டு. நல்ல அறிவு கொழுந்து தான். அந்த வீடியோவே 7 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்து 2 நிமிஷத்துல வத்த குழம்பு வைப்பீங்க? போடுங்க போடு.